கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே அதிகாலை வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது தேவனுடைய சித்தம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்களோட இருப்பார். இன்னைக்கு யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கூட நம்ம சொல்லலாம். நன்மையை தேடுங்கள், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்களோட இருப்பார். உங்க வீட்டு ஒரு டைரி இருந்தா நீங்க இன்னைக்கு உள்ள வசனம்லாம் எழுதி வைங்க. ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல. கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் விலகினாலே தீமைதான். அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். நிறைய தீமை பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதுல ஒரு பாயிண்ட், நீங்கள் பிழைக்கும்படிக்கு. நம்ம பிழைக்கணும் அப்படின்னா கர்த்தரை தேடணும், நன்மையை தேடணும், தீமையை வெறுக்கணும். இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை. இப்போ இந்த கடைசி காலத்துல நிறைய கள்ள உபதேசமெல்லாம் வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் இந்த செய்தியை காலில் கேட்குறீங்களோ, நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிச்சாதான் நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், அது எல்லாமே புரிந்து கொள்ள முடியும். புதுசாக ஒருவேளை நான் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன், நான் இப்போ தான் தேவனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது புதுசாக ஒருவேளை இணைந்திருந்தால், இந்த வருஷத்துல இன்னொரு 6 மாதம், ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு 13 அதிகாரம் வாசிச்சாச்சு அப்படின்னா சீக்கிரமாக பைபிள் வாசித்து முடிச்சிடலாம். 3 மாதத்தில் ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். 2017 சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 10th படிக்கிற ஒரு வாலிப மகள், நான் 10th நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீ பைபிள் எத்தனை அதிகாரம் வாசிப்பேன்னு சொல்லி கேட்டேன். அண்ணே நான் 2 அதிகாரம் வாசிப்பேன்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, கூட உனக்கு டைம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு 40 நிமிஷம், ஒரு 3/4 மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வாசிக்கன்னு சொன்னான். அதே போல் ஒரு நாளைக்கு 13 அதிகாரம் அந்த மகள் வாசித்தா. 3 மாதத்தில் ஒரு பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன். 10th முடிக்கிறதுக்குள்ள 2 தடவை வாசித்து முடிச்சிட்டேன். இதை ஏன் அவங்களுக்கு காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வருஷத்தில் இன்னும் 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதத்துல ஒரு நாளைக்கு ஒரு 13 அதிகாரம் வாசித்தாச்சு அப்படின்னா கரெக்டாக 3 மாதத்தில் ஒரு ஃபுல் பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். பைபிளுடைய சத்தியம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஃபார்முலா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிழைக்கும்படிக்கு. இதில் ரவிராஜும் உள்ள வருவான். எப்படின்னா, நான் வியாபாரத்தில் லாஸ் ஆனால் நிந்தைகள், அவமானம், கேவலம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. நடுரோட்டுக்கு வந்த வியாபாரி. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சது, நான் கர்த்தரை விட்டு தள்ளி வாழ்ந்துட்டுருக்கேன். கர்த்தரை விட்டு தள்ளி வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. நான் எப்போதுமே சும்மா இருக்கும்போது 2015, 2016லலாம் ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். ஒரு நல்ல ஒரு பெரிய பைபிள் வாங்கி வச்சுட்டு, அழகாக கலராக ஸ்கெட்சு, அழகாக பேனா எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு, ஒரு டைரி வச்சுட்டு எழுத்து கூட்டி வாசித்துட்டு இருப்பேன். என்னுடைய ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன்.
இதை ஏன் காலில் சொல்றேன் அப்படின்னா, மாந்திரியத்திலே, விக்கிரத்திலே, பல விஷயத்திலே லாக்கான ஒரு மனுஷன், அதாவது கட்டப்பட்ட நிலைமையிலே, தண்டனையில் இருக்கும்போது, தேவனுடைய கோபத்தில் இருக்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழும்போது, எல்லாராலும் நிந்தனை, அவமானம், பலவிதமான சூழ்நிலையிலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சது, வசனம் உண்மையா இருக்கு, என்னுடைய வாழ்க்கை பொய்யா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையை நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்பதை கையில பைபிள் எடுத்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். நீங்கள் பிழைக்கும்படிக்கு நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனோட சித்தம். ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பைபிள் கையில் எடுத்து வாசித்து பார்த்தா அவ்வளோ வசனம் எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. 15ஆம் வசனத்திலே நீங்கள் தீமையை வெறுத்து நன்மை விரும்பி என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் தீமை வெறுத்து நன்மை விரும்பி. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தீமை வெறுத்து நன்மையை விரும்பணுமா. 14ஆம் வசனத்திலே நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். நன்மையை தேடினால் தீர்காயுசு. நன்மையை தேடினால் தீர்காயுசு. இப்போ ஒரு 15 வயசு பையன், ஒரு 17 வயசு பையன், ஒரு 19 வயசு ஒரு வாலிப மகள், ஒரு 20 வயசு பையன், திருமணம் முடியாதவங்க, திருமணம் முடிஞ்சவங்க, இப்படி நம்ம எல்லாரையுமே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம தேவனை தேடுகிறோமா? நம்ம அப்படியே யோசித்து பார்ப்போம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல. ஐயா, தீமை தான் உலகத்திலே நிறைய இடத்துல இருக்கு. நிறைய இடத்துல தீமை தான் இருக்கு. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல. 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 15 மணி நேரம், 16 மணி நேரம் செல்போன்லயே மூழ்கி கிடக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உருவாயிட்டு. ஒரு காலத்துல தேவனை தேடினாங்க, ஆனா இப்பொழுதோ செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. அதனால இந்த கடைசி காலத்துல நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? நீங்கள் பிழைக்கும்படிக்கு நம்ம நல்ல வாழணும் அப்படின்னா நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? நம்ம முழங்கால நின்று ஜெபிக்கிறோமா? நம்ம தேவனை தேடுறோமா? தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், நன்மையை தேடுங்கள், நன்மையை தேடுங்கள். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று என்கிறார். தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தேவனை தேடுறாங்க. ஆனா என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீமை இருக்குமானால் தேவனை பார்க்க முடியாது. தேவனை பார்க்க முடியாது. தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இதுதான் பைபிள் ரெக்கார்டு. ஒரு மனுஷன் தீமை செய்யறான் அப்படின்னா தேவனை பார்க்க முடியாது. தேவனை பார்க்க முடியாது. தேவனை பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்துல நன்மை செய்றாங்க அப்படின்னா அவங்க தேவனை பார்க்க முடியும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. நன்மையை தேடுங்கள் என்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நன்மை அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது.
அது வேற நிறைய பிரச்சனை இருக்கு. ஒருவேளை உங்க கையில பைபிள் இருந்துச்சுன்னா யாக்கோபு 2 எடுத்து வாசித்து பாருங்க, தெரியும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நிறைவேற்றினால் நன்மை, அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நிறைவேற்றாமல் இருக்கும்போது ஒரு குடும்பத்துல தீமை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன்னா சில குடும்பத்துல என் வீட்டுல என்ன பிரச்சனை அப்படிம்பாங்க. நான் நேத்து வெளியில போயிட்டு வரும்போது என் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் வியாபாரத்துல இருக்கும்போது, இப்போ இல்ல 2013 இல்ல 2012 சொல்லிட்டு இருந்தேன். ஆவிக்குரிய ஒரு திருச்சபைக்கு போறவங்க, அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறவங்க, ஆவிக்குரிய திருச்சபைக்கு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் புரியும். சர்ச்சில் எங்கெல்லாம் மீட்டிங் இருக்கோ எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்க. உபவாச மீட்டிங்கா போயிடுவாங்க. சர்ச்சில் கூப்பிட்டுட்டாங்களா போயிடுவாங்க. காலையில போயிடுவாங்க, நைட்டு போயிடுவாங்க, நைட்டு ஃபுல்லா சர்ச்சில் தங்கி இருப்பாங்க. சர்ச்சில் எப்பமெல்லாம் மீட்டிங் இருக்கோ எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்க. அவங்க வீட்டுல உள்ள கணவர் நம்ம கடைக்கு வர்றது உண்டு. அந்த ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, பிரதர், என் மனைவி எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு செஞ்சு வைக்காம போயிருதா, எனக்கு சுகர் அதிகமா இருக்கு, என்னைய கண்டுக்கிடவே மாட்டுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொன்னாங்க. அது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அடிக்கடி. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தா ஒரு 13 வருஷம் ஆயிட்டு, ஆனாலும் அந்த ஐயா சொன்னது இன்னும் என் மனசுலயே இருக்கு. நிறைய குடும்பத்துல தாய்மார்கள் சர்ச்சில் கூப்பிட்ட உடனே ஓடிடுவாங்க, சர்ச்சில் கூப்பிட்ட உடனே கிளம்பிடுவாங்க. ஆனா வீட்டுல கணவருக்கு பார்த்தா சமையல் செஞ்சிருக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு பார்த்தா சமையல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுல கணவர் பார்த்தா எனக்கு இப்படி செய்யாம போயிட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்பட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பம் முதல்ல ஒருமனப்பட்ட ஆவியில இருக்கணும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நிறைவேற்றாமல் இருந்தா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தீமை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்பு கூறணும்னு சொல்லி தெரியும், ஆனா அன்பு கூற மாட்டாங்க. இதுதான் இப்ப நிறைய வீட்டுல நடக்கு. இதையும் ஏன் உங்களுக்கு காலையில சொல்லி தரேன் அப்படின்னா, சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்களோடு இருப்பார். தேவனாய் கர்த்தர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா நன்மையை தேடினால் அவர் நம்ம கூட இருப்பாரா. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்க, நன்மையை தேடுங்கப்பா, போங்க 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 அப்படின்னு சொல்றாரு. காலையில தூங்கி எந்திரிச்சாச்சா, எல்லாரும் நன்மையை தேடுங்க, தீமையை தேடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையிலே நம்ம தீமையை தேடுறோமா நம்ம நன்மையை தேடுறோமா, அது நம்ம கரத்துல தான் இருக்கு. ஏன்னா இப்ப கையில சோப்பு டப்பா மாதிரி செல்போன் கையில வந்துட்டு, நார்மலா வெளியில எங்கேயா போயிட்டு வரும்போது நிறைய வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க அப்படியே தலையை குனிஞ்சேதான் இருக்காங்க. என்னன்னு கேட்டா கையில செல்போன் பார்த்துட்டு இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க, பஸ் வருதும் தெரிய மாட்டேங்குது, போறதும் தெரிய மாட்டேங்குது. சில குடும்பத்துல வாக்கிங் போகும்போது செல்போனை பார்த்துட்டு தான் வாக்கிங் போறாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்கு. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். நன்மை தேடிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்க கூட இருப்பார். சாட்டா. அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்களோட 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 நம்ம கூட நம்ம கூட நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருப்பார். எப்போ? நன்மை தேடும்போது. நம்ம நன்மை தேட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா நம்ம கூட இயேசு கிறிஸ்து.
இருப்பார், இருப்பார், இருப்பார். இப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம கொஞ்சம் யோசிச்சுமே. ஒரு குடும்பத்திலே சிகரெட் அடிக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில தண்ணி அடிக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில விபச்சாரம், ஒரு குடும்பத்தில கஞ்சா பழக்கம், ஒரு குடும்பத்திலே லஞ்சம் குடுக்குறாங்க, ஒரு குடும்பத்தில லஞ்சம் வாங்குறாங்க, ஒரு குடும்பத்தில களவாண்டு சொத்து சேர்க்கிறாங்க, இன்னொரு குடும்பத்தில அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம்னு சொல்லி உட்கார்ந்து புரோகிராம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு குடும்பத்தில அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கான்னு சொல்லி உட்கார்ந்து இப்படியே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தோட பரலோகத்துல தேவன் இருக்க முடியுமா? நம்ம யோசித்து பார்ப்போமே. என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா, நான் சில தீமையான காரியத்தை வெறுத்தால் மட்டும்தான் என் கூட இயேசு கிறிஸ்து இருக்க முடியும். என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிட்டுன்னு சொல்லி என்னை நானே செக் பண்ணி பார்க்கணும். அதை எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு கார் இருக்குப்பா. கார் 10 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா கார் இருக்கு. 1 கோடி ரூபா கூட கார் இருக்கு. கார்ல முன்னாடியும் கேமரா இருக்கு, பின்னாடியும் கேமரா இருக்கு, பெட்ரோல் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ஆனா வண்டி ஓட்டும்போது லெஃப்ட் போதா, ரைட் போதா, ஸ்ட்ரெயிட்டா போதான்னு சொல்லி யார் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்க செக் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் அப்படி வண்டி லெஃப்ட் ஏறிட்டுனா ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ராஜாவை நம் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக அவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அந்த வழியில நம்ம போனா மட்டும்தான் தப்பிச்சுக்கிட்டோம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்ச இதுதான். ஏன்னா உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு சராசரி ஒரு மனுஷனா கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், அவருடைய கையில வச்சிருக்காரு. ஆனால் முடிவு பரியந்தம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் பரலோகம். மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறி நன்மை செய்து தீமையை வெறுத்து நன்மை விரும்பி பரிசுத்தமா வாழ்ந்து நற்கிரியை செய்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு உன்னை போல பிறனை நேசித்து அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்து தேவ சித்தத்துக்குள்ள அடங்கியிருந்து இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறாங்க. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. நீங்கள் பிழைக்கும்படிக்கு நீ நல்லா வாழணுமா, முதல்ல தீமை வெறுத்துரு அப்படிங்காரு. தீமை அல்ல அப்படிங்காரு. தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று அப்படிங்கிறார். எப்பா கையில செல்போன் இருக்குப்பா, அந்த கையில செல்போன்ல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தேவையில்லாம ஃப்ரெண்டுகிட்ட 6 மணி நேரம் 8 மணி நேரம் பேசுறாங்க. நான் ஒரு 2-3 வருஷம் முன்பாக ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ட்ரெயின் ஏறினேன். ட்ரெயின் 5:30 மணி அந்த ரேஞ்சில் ட்ரெயினில் போய் ஏறியாச்சு. ட்ரெயின் ஒரு 6 மணியா ஒரு 6:30 கிளம்புது அப்படின்னாங்க. ட்ரெயினில் ஏறி உட்காந்துச்சு. நான் ஏறுறதுக்கு முன்பாகவே ஒரு பையன் உட்காந்துருக்கான். அப்போவுமே செல்ஃபோனில் சிரிச்சு பேசிகிட்டே இருந்தான். அந்த பையனுக்கு பார்த்தா மிஞ்சி போனால் ஒரு 18 வயசுல 20 வயசுக்குள்ளே இருக்கும். ராத்திரி 12 ஆயிட்டு. அந்த இருக்கிற லைனில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் என் குடும்பமும் தூங்கிட்டு இருக்கு கர்த்தருடைய கிருபையினால. ஆனால் எனக்கு தூக்கம் வரல. நான் அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் சவுண்டு வெளியில் கேட்க மாட்டுக்கு சிரிச்சு ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கான். அந்த பையனுக்கு கல்யாணமும் முடியலை. சாதாரண ஒரு சின்ன பையன், அவ்வளோதான். யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கான். நேராக எந்திரிச்சு போனேன். தூங்க போறியா, என்ன செய்ய போற சொல்லு அப்படின்னு. அடுத்த செகண்ட் தூங்கிட்டான். அவ்வளோதான். அடுத்த செகண்ட் தூங்கிட்டான். செல்ஃபோன் அந்தால உள்ள வச்சிட்டான். 6 மணி நேரம் கண்டினியூவா செல்போன் பேசிட்டு இருந்தான். ஒரு வாலிப பையன் 6 மணி நேரம் கண்டினியூவா சிரிச்சு பேசினான். அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்?
நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு தேதியில கடைசி காலத்துல செல்போன்ல ஏகப்பட்ட பையன் மூழ்கி போய் கிடக்கான். 2017 சர்ச்சில் வேலை பார்க்கும்போது கொயர்ல உள்ள ஒரு பையன், அந்த பையன் 10th படிச்சுட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் செல்போன்ல இருப்பான், கேம்ல இருப்பான், ஆன்லைன் கேம்ல. கேட்டேன், எப்படிடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். 2 சிம் கார்டு வச்சிருக்கேன். இந்த சிம் கார்டு முடிச்சுன்னா அடுத்த சிம் கார்டு, சார்ஜ் முடிச்சுட்டுனா அடுத்த பேட்டரி போட்டுருவேன், அவ்வளவுதான். ஆனா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஆன்லைன்ல கேம் விளையாடுவோம். இதையும் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்ம கையில செல்போன் நல்லதுக்கும் இருக்கு, கெட்டதுக்கும் இருக்கு. ஒரு வருஷம் முன்பாக ஒரு குடும்பத்திலே ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டேன். நான் விரும்பி திருமணம் முடிச்சேன், ஆனால் என்னுடைய கணவரோ என்னை விரும்பாமல் செல்போன்ல ஆன்லைன்ல லைவ்ல 6 மணி நேரம் 7 மணி நேரம் டெய்லி நேரடியா பேசிட்டு இருக்கிறாங்க. நான் போனா செல்போனை ஒளிச்சு வச்சிருக்காங்க, நீ போய் படுத்து தூங்குங்கிறாங்க. 2 மணிக்கு 3 மணி வரையும் இதுதான் நடக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டுட்டாங்க, மென்டல் பாதிக்கப்பட்டுட்டாங்க, இப்ப மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு மனைவி வீட்டுக்குள்ள வேதனைப்பட்டுட்டே இருந்துச்சு. அந்த கணவருக்கு ஒரு நாள் பைத்தியம் பிடிச்ச நிலைமை ஆயிட்டு. செல்போன் அதிகமா பார்த்து 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 அந்த கணவருக்கு மென்டல் அட்டாக். இதையும் ஏன் காலையில் சொல்லி தரேன் அப்படின்னா, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல, நன்மையை தேடுங்கள், நன்மையை தேடுங்கள், நன்மையை தேடுங்கள். நன்மையை தேடியாச்சு அப்படின்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். காலையிலே யார் வீட போய் எப்படி கொள்ளடிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சொத்து சேர்க்கலாம், கெட்ட கேரக்டர், கேடான காரியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டு வாசப்படியில பாவம் தான் படுத்து கிடக்கும். பாவம்னா சாபம் தான் இருக்கும். காலையில தூங்கி எழுந்திரிச்சு ஒழுங்கா வேலை பார்த்து அந்த சம்பளத்துல வீட்டுல கொண்டு வந்து வீட்டுல உள்ள குடும்பத்தை போஷித்தால் தேவன் கூட இருப்பார். அடுத்த வீட்டு சொத்தை கொள்ளையடிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும் நினைச்சால் அங்க முதல்ல பிசாசு தான் உள்ள என்டர் ஆகும். அதனால காலை வேளையில இணைந்திருக்கிறது பெருசு கிடையாது. நம்ம ஜெபிக்கிறது எல்லாம் தேவன் கேட்பார். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இதனுடைய தொடர்ச்சி வரக்கூடிய நாட்களில் நம்ம தியானிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி சொல்கிறோம்ப்பா. உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். நன்மை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகள் தேவனாய் கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்கள் தீமை வெறுத்து நன்மை விரும்பி என்று சொல்லிங்க. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நசரேனா இயேசு அப்பா நன்மை செய்வா சுட்டி தந்தீங்கப்பா. உங்க பிள்ளைகள் நன்மை செய்வா சுட்டி தந்தீங்கப்பா. பிசாசுடைய கிரியில அழிக்கும்படிக்கு, யாவரையும் குணமாக்கும்படிக்கு அப்பா இந்த பூமியில நன்மை செய்வா சுட்டி தந்தீங்கப்பா. உங்க பிள்ளைகளும் நாங்க அதே போல நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க அப்பா, கிருபை தாங்க. தீமை வெறுத்து நன்மையை பின்பற்ற கிருபை தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய உங்க வரலாறு நிரப்புங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. அதிகாலவில் எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்குங்க. அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மை தேடுங்கள் என்று சொல்லிட்டீங்கப்பா. அப்பா எச்சரிப்பு செய்தியை கேட்டு மனம் திரும்பி நன்மை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை தாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தின் ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் மனம் இருங்குங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளை மாசுறீங்க,
டெலிவரி கொடுப்பாங்க. எந்த தேசத்துக்குள்ள எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பழனிகளை திறந்து பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள அதிக அளவில் இணைந்திருக்காங்க. உங்க பிள்ளையோட கதை தங்கின ராஜா கடைசி காலத்துல கொடிய காலம் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த கொடிய காலத்திலே அப்பா நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்மை தேடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கதை கிருபை செய்யுங்க. காலை வேளையில யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ டிரைவிங்ல இருந்து எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. யாரெல்லாம் புதுசா வேலைக்கா ஜெபினாலும் புதுசா வியாபாரத்தை ஜெபினாலும் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தொடர்ந்து இணைந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு நல்ல குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாமல் பல விதமான குழப்பத்தோடு இருக்காங்க. அந்த குழப்பத்தை எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. தேவனர்களே அப்பா மினிஸ்டர் மூலியமா இணைந்த குடும்பங்கள் அப்பா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பா. காலை வேளையிலே பலவிதமான தேவைகளோடு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளோடு இணைந்திருக்காங்க. கண்ணீரோடு அந்த குடும்பத்தில் என்ன தேவைகள் இருக்கும் எல்லாவற்றையும் சந்திங்க. வேற வேற நாட்டுக்குள்ளே நிறைய தேவைகளோடு இருக்காங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யும். உங்க கரத்துல அர்ப்பணிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்ட முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிங்க. அதிகால வேளையில ஹாஸ்பிட்டல் மரண தருவாயில் அவசர சிகிச்சையில எம்டிஆர் ஸ்கேன் எடுத்து எத்தனையோ குடும்பத்திலே எம்ஆர் ஸ்கேன் எடுத்து சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எந்தெந்த குடும்பத்திலே எந்தெந்த சூழ்நிலையில சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்காங்களோ சில குடும்பத்தில் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பிளட் கேன்சர்னாப்பா, தலையில் பாதிப்புனாங்க, கிட்னி பிரச்சனைனாங்க, ஸ்ட்ரோக் பிரச்சனைனாங்க, மன அழுத்தம்னாங்க, ஹார்ட் பிரச்சனைனாங்க. சில குடும்பத்தில் கண்ணில் பிரச்சனை, சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பூரண சுகம் தாங்கப்பா. கேன்சரில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க புது சுகம், புது ஒரு விடுதலை வேணும்ப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு கத்தை தொடணும்ப்பா. உங்களுடைய தலைமுறை கத்தெல்லாம் தொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், சமாதானம் வேணும், விடுதலை வேணும்ப்பா, ஆரோக்கியம் வேணும்ப்பா. உங்கள் கரத்தில் அப்படிங்கிற பரிபூர்ணமான ஒரு விடுதலை தாங்கப்பா. பூரண கிருபை அப்பா உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும்ப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகள் வேலை அடைக்கப்படட்டும்ப்பா. எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. நல்ல ரிசல்ட்டு தாங்கப்பா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் கூட இருங்க. சில பிள்ளைகள் அப்பா நீட் எக்ஸாமுக்காக படித்துட்டு இருக்காங்கப்பா. காலேஜ் எக்ஸாமுக்காக யாரெல்லாம் ஆயத்தம் எடுக்கலாம் எல்லாரையும் உடைய கரத்தில் பண்ணிடும். சில குடும்பத்தில் கால வேளையில் மன அழுத்தத்தோடு இருக்காங்கப்பா. இன்னைக்கு உள்ள தேவையிலெல்லாம் சந்திங்க. முதியோர் இடத்துல இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, விதவியாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க. உங்கள் பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளும் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தரால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசிரியங்க. கர்த்தரோட நாமம் மட்டும் மேம்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. நிறைய குடும்பத்தில் தீர்மானம் எடுத்திருக்காங்க, பொருத்தனை பண்ணியிருக்காங்க, கர்த்தருக்காக வாழணும் சொல்லி அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும்ப்பா. இப்பதான்ப்பா விசுவாசத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க, பக்தி வைராக்கியத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. விக்கிர வழிபாடுல அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், கிருபை தாங்கப்பா. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறீங்கப்பா. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீங்க ராஜா. பரிசுத்த ஆவியார் ரொம்ப பலனடைந்து சாட்சியா இருக்கணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அந்த நாளை பொறுப்பெடுத்துருங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லாரையும் கர்த்தரா இயேசு ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாம விடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென்.
தேவனுக்கு மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க விரும்பினால் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. எனக்கா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நிமிடமா ஜெபிங்க. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.